செக்ஸ் அண்ட் ஹார்ட் பற்றி பேசலாம். நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, ஹார்ட் பிரச்சனை இருக்கமா செக்ஸில் ஈடுபடலாமா படக்கூடாதா, செக்ஸில் ஈடுபடுறப்போ ஹார்ட் அட்டாக் வருமா, இந்த மாதிரி பல பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஒரு புள்ளி விவரம் பிரகாரம் இந்தியாவில் இன்றைக்கி 44.5 மில்லியன் பேருக்கு இதய நோய் இருக்குது. பெரிய எண்ணிக்கை இல்லையா, பிக் ஃபிகர். சில பேருக்கு சந்தேகம் வந்து ஓப்பனாக கேட்டுறாங்க, சில பேர் சந்தேகத்தை கேட்கறதுக்கு தயங்குறாங்க. அதனால தான் பிரச்சனை வருது. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் நான் சொல்ல தேவையில்லை, அவங்க ஆட்டோமேட்டிக்காக டாக்டர்கிட்ட போவாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. என்றைக்கு உங்கள் டாக்டர் வந்து நீங்கள் நார்மலான செயல்பாடில் ஈடுபடலான்னு சொன்னால் அன்றைக்கிலேருந்து நீங்கள் தைரியமாக தாராளமாக செக்ஸில் ஈடுபடலாம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு மிடில் ஏஜ்டு ஜோடி, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. 3 வாரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க. அப்புறம் டாக்டர் வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டார். என்ன சொன்னார் டாக்டரு, நீ கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆயில் கம்மி பண்ணு, சிகரெட்டு குடிக்காத, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத அப்படின்னு சொன்னார். பக்கத்தில் இருந்தால் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தப்பி தவிர ஈடுபட்டு போகிறாங்கன்ட்டு ஒய்ஃப் முதல் மாடலில் தங்கிட்டு இருந்தது. 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. 2 பேர்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், நடு இரவில் கண்ட்ரோல் பண்ணாமல் செத்தாலும் பரவாயில்லடா செக்ஸில் ஈடுபட்டலான்னு சொல்லிட்டு மெதுவாக மாடிப்படி ஏற ஆரம்பித்தாங்க. பாதி ஏறின பிறகு பார்த்தா ஒய்ஃப் இறங்கி வந்துட்டு இருந்தது. 2 பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கேட்டது, ஏன் மாடிப்படி ஏறி வர்றீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது டாக்டர். ஆமாம் தெரியும், ஆனால் நான் சாவறது தான் வர்றேன் நான். இப்போ இவர் கேட்டால் ஒய்ஃபை, நான் சரி சாவறதுக்கு வந்திருக்கேன், நீ ஏன் இறங்கி வர்ற, உங்களை சாவடிக்க வர்றதான் நான். அந்த அளவுக்கு பயங்க அந்த காலத்தில். இன்றைக்கி அந்த அளவுக்கு கோலப்பட தேவையில்லை. 3 வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனே தேவையில்லை. மிஞ்சி போனால் 5 நாள் 1 வாரத்தில் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. தேவைப்பட்டால் ஸ்டென்ட் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா கொரோனரி பைபாஸ் கிராஃப்டும் பண்ணி விட்டுடுவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தவங்களோ, ஸ்டென்ட் போட்டிருக்கவங்களோ, பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்களோ, யாராக இருந்தாலும் சத்தா கவலைப்பட தேவையில்லை. என்றைக்கு உங்கள் டாக்டரு நீங்கள் சாதாரணமாக தினசரி பண்ணக்கூடிய வாழ்க்கையில் அந்த செயல்பாடில் ஈடுபடுங்கன்னு சொன்னால் அது போதும். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, 2 மாடிப்படி 2 flights of stairs, அது நெஞ்சு வலி இல்லாமல் பெரிய மூச்சு வாங்காமல் கஷ்டப்படாமல் அது இருந்தால் கவலைப்பட தேவையில்லை. அல்லது பார்க்லேயோ ப்ளே கிரவுண்ட்லேயோ 1 மைல் 20 நிமிஷத்துக்கு நடந்தீங்கன்னா நெஞ்சு வலியோ மூச்சு வாங்குறதே பிரச்சனை இல்லைன்னா அப்போ நீங்கள் நார்மல், எந்த கவலையும் பட தேவையில்லை, தாராளமாக செக்ஸில் ஈடுபடலாம். சந்தேகமாக இருந்தால் உங்கள் ஹார்ட் டாக்டரை கேளுங்க, அவரே சொல்வார் கிளியராக எப்போ நீங்கள் ஈடுபடலான்ட்டு. ட்ரெட்மில் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லி ட்ரெட்மில் மேலே அவங்க நடக்க சொல்லுவாங்க. நீங்கள் நடக்கிறப்ப உங்கள் ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ண சொல்லி படம் எடுப்பாங்க, கிராஃபு. அந்த ட்ரெட்மில் டெஸ்ட் வந்து நெகட்டிவாக வந்ததுன்னா அது நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் நார்மல், ட்ரெட்மில் டெஸ்ட்டில் மட்டும் நெகட்டிவ் வந்தால் தான் நார்மல். அது நார்மலாக இருந்தால் கவலைப்பட தேவையில்லை. தயவு செஞ்சு நான் சொன்னேன்னு புரிஞ்சுக்கோங்க. பட் உங்கள் ஹார்ட் டாக்டரை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும், அதுதான் முறை. சரி, செக்ஸில் ஈடுபட்டால் டெத் வந்துடுமான்னு சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகத்துக்கு அர்த்தம் கிடையாது. உலகம் பூரா ஆராய்ச்சி பண்ணாங்க, செக்ஸ் பண்ணுறவங்க இறந்து போனவங்க யார், எத்தனை சதவீதம், 0.6% கம்மி. புரிஞ்சுதா? அதுவும் இந்த 0.6% யார், முறையேற்ற வருவு, லைஃப் கேட்டு ஈடுபடல, வெளியே பெண்ணோடு ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதனால் யாருமே எந்த விதமான கவலையும் பட தேவை. ஏன்னா முறையேற்ற இருவரை ஈடுபடுறப்போ எக்ஸைட்மெண்ட் லெவல் அதிகமாக இருக்கும், ஹார்ட் ரேட்டு, ஹார்ட் ஃபங்க்ஷனிங் இன்க்ரீஸ் ஆகும். அது ரிஸ்க் ஃபேக்டர். அது மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன், நம்ம ஊரில் எப்படி ஒரு பழக்க வழக்கம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிக்குவான், ஒரு கால்கேலை புக் பண்ணிக்குவான். அதோட பண்ணால் பரவாயில்ல, அதுவே தப்பு. அதோட என்ன பண்ணால் பிரியாணி ஆர்டர் பண்ணுவான், ஆயிலி ஃபுட்டு, சீக்கிரமாக ஜீரணம் ஆகாது. பாட்டில் 1/4 பாட்டில் 1/2 பாட்டில் போட்டுடுவான் செக்ஸில் ஈடுபடுறதுக்கு. என்ன ஆகும், எல்லாமே ஸ்ட்ரெயின் தானே. ஸோ ஆயிலி ஃபுட்டும்
ஆல்கஹால் சாப்பிட்றதும் வைஃப் இல்லாத மற்ற பெண்ணும் டெஃபினட்டாக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மருத்துவ ஆராய்ச்சியில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. சரி சார், அதெல்லாம் நான் பண்ணல. பட் நான் பொதுவாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய எச்சரிக்கை என்ன? சிம்பிள். ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஒய்ஃபோட மட்டும்தான் நீங்கள் செக்ஸில் ஈடுபடுங்க. நான் ஒரு மாரல் இஷ்யூவாக சொல்லலை, ஹெல்த் இஷ்யூவாக சொல்கிறேன். ரெண்டாவது, சாப்பிட்ட உடனே செக்ஸுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நான் காரணம் சொல்கிறேன். சாப்பிட்ட ஆகாரத்தை ஜீர்ணிக்கிறதுக்கு ரத்த ஓட்டம் வயிறுக்கும் குடலுக்கும் போகும், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட். அப்போ எப்படி ஆட்டுக்கு ரத்தம் ஓட்டம் போகும்? கம்மியாக தானே ஆகும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்ட பங்கு டோட்டலாக வால்யூம் 5 லிட்டர் தான். இயல்பு என்ன பண்ணுது, நம்ம எந்த விதமான செயல்பாடில் ஈடுபடுறோமோ அதுக்கு தகுந்த ரத்த ஓட்டம் அங்கே டைவர்ட் பண்ணுது. பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ டென்னிஸ் ஆடுறாங்க, ஸ்விம் பண்ணுறாங்க, சண்டை போடுறான், அப்போ என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் கைக்கு அதிகமாக போகும். கோபம் வந்தது, முகமெல்லாம் செவந்து போகுது இல்லையா? ரத்த ஓட்டம் அதிகமாக எங்கே வருது? ரன்னிங் ரேஸ் போகிறோம், கிரிக்கெட்டில் ஓடி விளையாடுறான், ஹாக்கி ஃபுட்பாலில் ஓடி விளையாடுறாங்க, அப்போ என்ன ஆகும்? காலுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக தேவைப்படுது. ஸோ இந்த 5 லிட்டர் ஒரு பங்கு டைவர்ட்டாக அங்கே போயிடுது. சாப்பிட்றப்ப இங்கே போகுது. அப்போ என்ன ஆகும்? ஹார்ட்டுக்கு தேவைப்பட்ட ரத்தம் போகாது, ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகுது. ஆகனே தான் ஹார்ட் பிரச்சனை இல்லாதவங்க கூட, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சொல்கிறேன் நான், சாப்பிட்ட உடனே செக்ஸுக்கு ஈடுபடாதீங்க, முயற்சி பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் டைம் கேப் கொடுங்க. அதுதான் நான் என் பேஷண்ட் எப்பயுமே சொல்கிறது. ஈடுபடுறப்ப அரை வயிறு இருக்க மாதிரி பார்த்துக்குவாங்க பண்ணுறது. ரெண்டாவது ஆயிலி ஃபுட்டு, ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி, இதெல்லாம் ஜீரணமாகிறதுக்கு டைம் ஆகுது. அப்போ இந்த 1.5 மணி நேரம் டைம் பத்தாது, 2.5 மணி நேரம் டைம் தேவைப்படுது. ஆல்கஹால், அப்போ என்ன ஆகுது? ஆல்கஹால் சாப்பிட்டா பிளட் வெசல் டைலேட் ஆகுது. ஸோ பிளட்டெல்லாம் பெரிஃபரி, கைக்கு காலுக்கு முகத்துக்கும் இங்கெல்லாம் போயிடுது, ஹார்ட்டுக்கு போகிறது கம்மி. ஸோ அது ஸ்ட்ரெயின் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சில பேர் நான் முட்டி போட்டால் செக்ஸை நல்லா நீண்ட நேரம் ஈடுபடுவாங்க. அது தவறான கருத்து. அது மட்டும் இல்லை, செக்ஸில் ஈடுபடுறேன்னு சொல்லி அத்லட்டிக் பர்ஃபார்மன்ஸ் பாரு சில பேர் சொல்லுவாங்க பாரு, எவ்வளோ நேரம் ஈடுபடணும், அரை மணி நேரமாக அரை நாளான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. செக்ஸோடைய நோக்கம் 2 பேரும் சேர்ந்தால் 2 பேருக்கும் இன்மை கட்சி தான் முக்கியம். அது அரை நிமிஷமாக இருக்கலாம், 2 நிமிஷமாக இருக்கலாம், பரவாயில்ல. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஒரே நாளில் ஒரே இரவில் 2 வாட்டி பண்ண, 3 வாட்டி பண்ண, 4 வாட்டி பண்ணன்னு உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. முக்கியமாக பாடி ஃபிட் கண்டிஷனை வச்சுக்குவோம். எக்ஸசைஸ் பண்ணி, எனக்கு எந்த நோயும் கிடையாது சார், நான் ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க. கிடையாது, நோய் இல்லை, கரெக்டு, ஆனால் ஃபிட்டு கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவன் தொந்தி இப்படி இருக்கும், போலீஸ்காரன் இருக்கிற மாதிரி. அப்போ என்ன அர்த்தம்? நோய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கிடையாது. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னு என்ன ஆகும்? சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவாங்க, எனர்ஜி காஸ்ட் கம்மியாகும். அந்த மாதிரி ஆளுக்கு என்ன பண்ணுவோம்? ரொம்ப நேரம் பண்ணணும், நிறைய வாட்டி பண்ணணும் ட்ரை பண்ணுறப்போ பாடி நேரம் தாங்க முடியாது. இப்போ ஒல்லியாக இருந்து ஃபிட்டாக இருக்கிறவன் மடமாடான்னு மாடிப்படி ஏறுறவன் சீக்கிரம் ஆகிடுறான்ல. அதே கொஞ்சம் குண்டாக இருந்து ஃபிட்டு இல்லாதவன் கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கிட்டு 5 நிமிஷம் கழித்து தானே மாடி ஏறுறான். டிஃப்ரென்ஸ் தெரியல? அதே மாதிரி தான் செக்ஸ்லேயும். அது யாருக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணுறேன், 2 பேருக்கும் சுகமிருந்தால் போதும். அது மெயினாக பார்க்கணும். புரிஞ்சுதா? எந்த கவலையும் பட தேவையில்லை. ஏற்கனவே நீங்கள் ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் டாக்டர் மற்றப்படி நீங்கள் சேருங்கன்ட்டு. எப்போ சந்தேகம் வந்ததோ உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ண. இன்னொன்று சொல்ல, நான் நார்மலாக செக்ஸில் ஈடுபட்டு உச்சகட்டத்துக்கு போகிறப்ப மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டு 117 ஹார்ட் பீட்ஸ் பர் மினிட். 117. ஒரு மனிதனுக்கு ஹார்ட் தாங்க முடியாமல் நெஞ்சு வலி வரணும்னா ஹார்ட் பீட் 135க்கு மேலே போகணும் பர் நிமிஷத்துக்கு. சொல்கிறேன் இதெல்லாம் 117 பீட்ஸ் பர் மினிட். ஆர்காசம் வர்றப்போ நெஞ்சு வலி வரணும்னா 135 பீட்ஸ் பர் மினிட்டுக்கு தாண்டி போகணும். அதனால கவலையே பட தேவையில்லை, உச்சக்கட்டத்தை விட கம்மியாக தான் வரும். அதே ரெண்டாவது, எனர்ஜி காஸ்ட் ஈக்குவலண்ட். அங்கே மருத்துவ ரீதியாக மெட்டபாலிக் ஈக்குவலண்ட்னு சொல்லுவோம், மெடிசன் சொல்லுவோம். அதாவது உடம்பு ஒரு வேலை செஞ்சதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு பர் கிலோகிராம் பாடி வெயிட் 3.5 மில்லிலிட்டர் ஆக்சிஜன் அதுக்கு தேவைப்படுது.
இது 1 மெட்டபாலிக் ஈக்குவலண்ட். செக்ஸில் ஈடுபடுறப்போ 4 to 4.5 மெட்டபாலிக் ஈக்குவலண்ட் தான் எனர்ஜி காஸ்ட் பாடிக்கு. ஹார்ட் அட்டாக் வரணும்னா 8.5 மேலே போகணும். அதனால் எந்த கவலையும் பட வேணாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஒரு சந்தேகம் வந்தால் உங்கள் ஹார்ட் டாக்டரை கேட்டுட்டுங்க. ஆல்வேஸ் பெஸ்ட்டு. நான் கொடுக்கறது ஒரு கைட்லைன்ஸ். இது மட்டும் இல்லாமல் உங்கள் டாக்டர் கொடுத்த மருந்து ஒழுங்காக சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பாடி ஃபிட்டாக வச்சுக்கோங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எல்லாம் விட்டுடுங்க, ரெஸ்ட் எடுங்க. எப்பவுமே உடம்பு ரெஸ்ட் எடுத்த பிறகு செக்ஸில் ஈடுபட்டப்போ உடம்பு பாடி ஸ்ட்ரெயின் ஆகாது. நம்ம என்ன பண்ணுறோம், இரவில் தான் ட்ரை பண்ணுறோம். அப்போ எனர்ஜி எங்கே இருக்குது? ஹார்ட்டும் ஸ்ட்ரெயின் ஆகும், பாடி ஸ்ட்ரெயின் ஆகும். ஆகினால் ரெஸ்ட், பீரியட் ஆஃப் ரெஸ்ட் கழிச்சு முடிஞ்சால் நைட்டெல்லாம் ஹாப்பியாக தூங்கிட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக ஈடுபட்டால் நல்லாயிருக்கும். சரி சார், கொஞ்சம் பசங்க இருக்காங்க, மற்ற வேலை இருக்க முடியலன்னா கவலைப்பட வேணாம். பகல் நேரத்தில் நல்லா ரெஸ்ட் எடுங்க. தூங்கி ரெஸ்ட் எடுத்த பிறகு தான் யாராக இருந்தாலும் ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க சரி தான், இல்லாதவனும் சரி தான், ஒரு பீரியட் ஆஃப் ரெஸ்ட் பிறகு ஈடுபட்டால் தான் நல்லது. உடம்பும் பாடி ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தைரியம் வந்திருக்கும். தைரியமாக உங்கள் குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை நடத்துங்க. நான் சொன்ன மாதிரி சந்தேகம் வந்தால் முதல்ல டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் கேளுங்க. ஆல் த பெஸ்ட்.